சீதாராமன் சீரியல் ஜூலை 26 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. சீதா முக்காடு அப்படின்னு சொல்ல, பாத்தியா மகா நம்மள முக்காடு போட சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, மகாவும் முதல்ல இவங்களை அடக்கணும்க்கா, என்ன பண்ணலாம் அப்படின்னு மகா கேட்க, என்ன பண்ணுறது, என்ன பண்ணாலும் வீடியோ எடுக்கிறானுங்க, எப்போ எங்கே கேமரா வைக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க, சீதா அங்கேருந்து சைகை காட்டுறாங்க முக்காடு போட சொல்லி. இல்லை எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க. அக்கா நீங்கள் ஏன் அம்மா வீட்டுக்கு போகணும், நான் அவங்க 2 பேத்தையும் அனுப்புகிறேன், நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, அனுப்பி காட்டுறேன், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முக்காடு போட்டுக்கோங்கிறாங்க மகா. இதை பார்த்து மீராவும் சீதாவும் செமையாக சிரிக்கிறாங்க. எப்படி இருந்தாம இப்படி ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா முக்காடெல்லாம் போட்டுட்டு போகிறாங்க. அதை பார்த்த மீரா, சீதா எப்படியோ அவங்கள முக்காடு போட வச்சுட்ட, சூப்பர் அப்படின்னு சொல்ல, இது என்னக்கா பிரமாதம், இன்னும் நிறைய இருக்குது, விதவிதமாக கலராக சோதிக்கணும். இன்னொரு பக்கம் மகாவும் அர்ச்சனாவும் வாக்கிங் போயிட்டுருக்காங்க. அப்போ 2 பேர் நின்றுட்டு, அங்கே பாருங்க யார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்ல, நில்லுங்க இவங்களை யாருன்னு தெரியுதா அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட கேட்க, சரியா தெரியலையே அப்படிங்கிறாரு அவரு. உங்களுக்கு யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு நல்லா தெரியுது, ரொம்ப நல்லா தெரியுது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க, முக்காடு மட்டும் எடுத்துடவே கூடாது, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபார்வர்டாக போகிறாங்க. ஹலோ நில்லுங்க, கொஞ்சம் அந்த முக்காடு எடுங்க அப்படின்னு சொல்ல 2 பேரும் திரும்பி நிற்கிறாங்க. என்னங்க மூஞ்சி காட்ட சொன்னால் முதுக காட்டுறீங்க, கொஞ்சம் திரும்பி முக்காடு எடுத்துட்டு முகத்தை காட்டுங்க அப்படின்னு அவங்க 2 பேரும் சொல்ல, அக்கா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க, ஈவ்டீசிங் பண்ணுறாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க. இங்கே எதுங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணணும், அதான் உங்கள் வீட்டுக்கு கூப்பிடாமே போலீஸ் வருதே, நீங்கள் அந்த பக்கம் திரும்பிட்டா நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியாதா, நீங்கள் யாருன்னு எங்களுக்கு நல்லா தெரியும், ட்ரக்ஸ் விற்கிறாங்களே அவங்க பொண்டாட்டி தானே, என்ன நான் சொல்கிறது கரெக்டா, ட்ரக்ஸ் விற்று தான் இந்த ஏரியாவில் அவ்வளோ பெரிய பங்களா கட்டினீங்களா, நாங்கள் ஏதோ புடவை கடை பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினச்சோம், இல்லைடா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாங்கிறாங்க கூட இருக்கிறவரும். ஏய் மகாலட்சுமி யாருன்னு தெரியுமா, மகாலட்சுமி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட சேர்மன், இவங்க வைஸ் சேர்மன், மரியாதையாக பேசுங்க அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க. ஒழுங்கா மரியாதையாக போயிருங்க, இல்லைன்னா உங்கள் மான மரியாதையெல்லாம் கெட்டுரும் அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க. அந்த 2 பேரும் பயங்கரமாக சிரிச்சுட்டு, என்ன எங்கள் மான மரியாதை கெட்டு போயிடுமா, உங்கள் 2 பேரோட புருஷனையும் போலீஸ் ஜெயிலில் கூட்டிகிட்டு போய் போட்டிருக்காங்களே அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்க, இன்னொருத்தர் அவங்க 2 பேரும் ஜெயிலில் போய் என்ன மேடம் பண்ணுறாங்க, பிஸ்னஸா அப்படின்னு கேட்டுட்டு 2 பேரும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அர்ச்சனாக்கா இவங்க 2 பேரும் ப்ராப்ளம் பண்ணணுன்னே வந்திருக்காங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு மகா கேட்க, இவங்களுக்கு அந்த சீதா தான் கரெக்டு, இவங்களுக்கு கல்லால் அடித்தாதான் அறிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கல் எடுக்கிறாங்க. என்ன சொன்னீங்க, முக்காடு எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க 2 பேரும் கல் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு மாதிரியே இவங்களும் பைத்தியம் போல இருக்குடா, எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், வேண்டாம் அப்படின்னு அவங்க 2 பேரும் சொல்லிட்டு இருக்க. உங்களை எல்லாம் தீர்த்துட்டு தான் பேசணும், கதையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா காம்ப்ரமைஸ் பேசிக்கலாம், நீங்கள் என்னைக்கு என் புருஷன் மேலே கை வச்சிங்களோ அன்றைக்கே உங்களை போட்டு தள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கல் எடுத்து வீச 2 பேரும் பயங்கரமாக ஓடிடுறாங்க. இன்னொரு தடவை எங்ககிட்ட வம்பிழுத்தீங்க சாவுதான் ராஸ்கல்ஸ் அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க. மகா நம்ம இப்போ வாக்கிங் போக வேண்டாம், வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, நீங்கள் வேறக்கா, நம்ம தான் இப்போ வெயிட்டெல்லாம் குறைஞ்சு பார்க்க சிக்கன் அழகாக இருக்கும், இப்போ போய் வேணான்னு சொல்கிறீங்க, இங்கே பாருங்கக்கா இனிமேல் நம்ம இந்த பனிக்கு கூட முக்காடு போடக்கூடாது, என்ன வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முக்காடெல்லாம் எடுத்துகிட்டு 2 பேரும் வாக்கிங் போகிறாங்க. இன்னொரு பக்கம் சேது சுபாஷ் 2 பேரும் ஜெயிலில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சுபாஷ் எப்படி வெளியே தலை காட்ட போறோன்னு தெரியல, இன்னும் விஷயம் எல்லாருக்கும் தீயா பரவி இருக்கும், நினைச்சாலே அப்படியே அசிங்கமா இருக்கு அப்படின்னு சேது சொல்லிட்டு இருக்க. ஆமாண்ணே, வேற எந்த கேஸா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா போதை பொருள் கடத்தலுங்கிறது ரொம்ப அசிங்கமா இருக்கு, நம்ம காம்படிஷன் பார்ட்டிங்களுக்கெல்லாம் இந்நேரம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சுபாஷ் சொல்லிட்டு இருக்க. நான் கிளப்புக்கு சேர்மன் ஆகலாம்னு நினைச்சேன், ஆனா இப்ப நான் எலெக்ஷன்ல நின்னா காரி துப்ப மாட்டாங்க அப்படின்னு சேது கேட்டுட்டு இருக்க. சீதாவை விடக்கூடாதுன்னு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சுபாஷ் சொல்லிட்டு இருக்க. முதல்ல ராமையும் சீதாவையும் பிரிக்கணும், ராம் சப்போர்ட் பண்ற தைரியத்துல தான் சீதா இவ்வளோ தூரம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு இருக்க. உடனே அவங்கள வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர், என்ன 2 பேரும் ஜெயிலுக்கு விருந்தாளிங்களா வந்திருக்கீங்களா, வந்து வேலையை பாருங்கயா, என்னடா வாங்கடானா முறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, ஹலோ கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க, வாடா போடான்னா நல்லா இருக்காது அப்படின்னு சுபாஷ் சொல்ல. நாங்கள் யார் தெரியுமா அப்படின்னு சேது கேட்க. ஏன் தெரியாது, அதான் உங்கள் ஜட்ஜ்மெண்ட்டில் பார்த்தனே, உங்கள் முடிச்ச விக்கித்தனமும் மொல்ல மாதிரித்தனமும் 2 பேரும் பொறிக்கு பசங்க தானே அப்படின்னு அவர் கேட்க. கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க அப்படின்னு சுபாஷ் சொல்ல. இல்லைன்னா என்னடா பண்ணுவீங்க, போதை பொருள் கடத்தின கிரிமினல் தான்டா, உங்களுக்கு என்னடா மரியாதை, அடிச்சேன்னு வச்சுங்க செவிலெல்லாம் பிஞ்சிரும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க. பார்த்து பேசு, அப்புறம் வேலையிலேருந்து தூக்கிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சேது சொல்ல. அப்படியா, தூக்குடா பார்ப்போம், தூக்குடா பார்ப்போம், தூக்குடான்னு சொல்லிட்டு 2 பேரையும் மாற்றி அடிக்கிறாரு. சார் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லுங்க, நாங்களாம் பெரிய இடம் சார், எங்களெல்லாம் பகச்சுக்காதீங்க அப்படின்னு சுபாஷ் சொல்ல. பார்க்க பெரிய மனுஷங்க மாதிரி இருந்துட்டு சில்லற வேலையெல்லாம் பார்க்குறீங்களா, கிரிமினல் ராஸ்கல்டா நீங்கள்,
பெரிய இடம் இல்லை நீங்க, வாங்கடா, நீங்க டாய்லெட் கிளீன் பண்ணதா சரியா வருவீங்க, வாங்கடா அப்படின்னு அவர் சொல்ல, யோ என்ன டாய்லெட் கழுவணுமா, என்னையா சொல்ற நீ அப்படின்னு சேது கேட்க, புரியலையா, டாய்லெட்டை கழுவணும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்தையும் டாய்லெட் கழுவ விட்டுறாங்க. மகா அர்ச்சனா 2 பேரும் வாக்கிங் போயிட்டுருக்கிற நேரத்தில் கரெக்டாக சத்யா வந்து நிற்கிறாரு. சோ மகா, இவன் வேற இங்கே வந்து நிற்கிறான், வேணும்னே இவன் வம்பிழுப்பானே அப்படின்னு சொல்லி அர்ச்சனா சொல்ல, அக்கா நீங்கள் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க மகா. ஆனால் சத்யா அவங்க பக்கத்தில் வந்து நின்றுட்டு, என்ன மகா போயிடலாமா அப்படின்னு அர்ச்சனா கேட்க, பேசாமல் இருங்க எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க மகா. என்ன அர்ச்சனா மேடம் மகாலட்சுமி மேடம் 2 பேரும் மூஞ்சி மூடிக்கிட்டு வரீங்க, முகம் தெரியாமல் முக்காடு போட்டு தான் ஊர் சுற்றி வரணும் அப்படின்னு சத்யா சொல்ல, அப்படியே முறைச்சு பார்க்குறாங்க அர்ச்சனாவும் மகாவும். முகத்தை வெளியே காட்ட முடியலையா, எல்லாரும் காரி துப்புவாங்கல்ல, எல்லாரும் கேவலமாக பேசுகிறாங்களா, சே நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன், மற்றவங்க பார்க்குறாங்களா அவங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சத்யா சொல்லிட்டு, மரியாதையாக போயிரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு மகா சொல்ல, போலனா அப்படின்னு சத்யா கேட்க, இங்கே பாரு நீ கையை பிடிச்சி இழுத்தேன்னு கத்தி கூச்சல் போட்டு ஊரையெல்லாம் கூட்டிடுவேன் அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, அப்படியா எங்க கத்துங்க பார்ப்போம் அப்படின்னு சத்யா சொல்லிட்டு இருக்க, போன்னு சொன்ன போயிட்டா உனக்கு நல்லது அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க, உங்க ஆஃபீஸில் ஸ்பை கேமரா செட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணதில் எனக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு சத்யா சொல்ல, அப்படியே ஒரு செகண்ட் ஒன்றுமே புரியாமல் பார்க்குறாங்க மகாவும் அர்ச்சனாவும். சத்தியமாக இந்த சத்யா பொய் சொல்ல மாட்டா, நானும் சேர்ந்து தான் பொறி வச்சு தூக்கணும், ஏதோ என்னால் முடிஞ்சது. என்ன மேடம் எனக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்ல மாட்டீங்களா, எவ்வளோ கஷ்டப்பட்டு சேதுவையும் சுபாஷையும் உள்ள அனுப்பிச்சிருக்கேன், ஒரு தேங்க்ஸ் சொன்னால் என்ன இப்போ வலிக்குதா, வின்னு வலிக்குமே, ரணமாக வலிக்குமே, அந்த ரணம் எனக்குள்ளேயும் இருக்கு, தூங்க முடியல, பசிக்கல, எதுவும் முடியாது, முகத்தை கண்ணாடியில் பார்த்தா எரிச்சலாக இருக்கும், நம்ம மேலேயே கோவம் வரும், அருவருப்பாக இருக்கும், தாங்க முடியாது, அந்த வலி இருந்துக்கிட்டே இருக்கும், என்ன இருக்கா. ஆனால் நிறைய நாளுக்கு அப்புறம் நான் ரொம்ப நிம்மதியாக தூக்குனேன், நல்லா பசிச்சது, நல்லா மூக்க பிடிக்க சாப்பிட்டு நல்லா நிம்மதியாக தூங்குனேன் அப்படின்னு சத்யா சொல்லிட்டு இருக்க, முதல்ல போயிடு, கண்ணு முன்னாடி நிற்காத போயிடு அப்படின்னு மகா சொல்ல, என்ன நான் கொலை பண்ணிட்டு போயிருந்தா கூட மரியாதை இருக்கும், ஆனால் அவங்க வீட்டுக்காரங்க என்ன பண்ணிட்டு போயிருக்காங்க, ரொம்ப கேவலமாக இருக்குமே அப்படின்னு சொல்ல, மகா வா போகலாம் அப்படிங்கிறாங்க அர்ச்சனா. மகாலட்சுமி புருஷன் ட்ரக்ஸ் கேஸில் உள்ளே போயிட்டாரு, நினைச்சாலே பற்றி எரியுதுல, இப்படித்தானே சூர்யாவுக்கும் எரிஞ்சிருக்கும், தப்பே பண்ணாமல் அவரை ஜெயிலுக்கு அனுப்பிச்சல, இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சத்யா கேட்க, டேய் என்னை கிளறாத, உன்னால தாங்க முடியாது அப்படின்னு மகா சொல்ல, தாங்க முடியலன்னு செத்து போயேன் அப்படின்னு சத்யா சொல்ல, ஏய் சொன்னா கேளு வழி விடுங்கிறாங்க அர்ச்சனா. அடுத்தவங்களை காயப்படுத்தினா திருப்பி அது வரும், அடுத்தவங்களுக்கு என்ன கொடுக்குறோமோ அது திரும்ப வரும். மகாலட்சுமி மேடம் மூஞ்சி மட்டும் முன்ன இப்படி நல்லா முக்காடையும் போட்டுக்கோங்க, இது இதோடு நிற்காது, ஒன்று பின்னாடி ஒன்று தொடர்ந்து வரும். மகா என்கிற மகாலட்சுமி ஜெயிலுக்கு போனா கேட்டேன்னு சொல்லுங்க, உங்க கணவர்கள் போத சேதுவையும் சரக்கு சுபாஷையும் நான் கேட்டேன்னு சொல்லுங்க, அது 2 பேத்தையும் கம்பிக்குள்ள வச்சு பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கே, போனா சொல்லுங்க நானும் வரேன், சும்மாலாம் வரமாட்டேன், இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன். மகாலட்சுமி இது இதோட முடியல, இன்னும் தொடரும், உங்க பிஸ்னஸ்ல சொசைட்டில எங்க போனாலும் தொடரும், விடாது. உங்க வீட்டு செக்யூரிட்டியை உங்களை ஒரு மாதிரி பார்ப்பானே, உங்களை நேருக்கு நேராக பார்க்க பயந்தவங்கெல்லாம் கேவலமாக கமெண்ட் பண்ணுவாங்க, விடாது மகா, காலம் பூரா தொடரும், உங்களை விரட்டும், உங்களை விரட்டி கொள்ளும், கொஞ்சம் கொஞ்சமா அசிங்கப்பட்டு சாவ, அசிங்கப்பட வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சத்யா கிளம்பிடுறாங்க. உடனே மகாக்கு ப்ரீத் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஆயிடுது. அர்ச்சனா இதுக்கு மேலே நம்ம வாக்கிங் எல்லாம் போக வேண்டாவா, நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கோவமாக வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி அப்படியே முறைச்சு சீதாவை பார்க்குறாங்க. ஆமாம் திருட்டுத்தனமாக ஆஃபீஸில் கேமரா வச்சது சத்யா தானே, அவன் தானே ஆரம்பிச்சு கேமரா வச்சான் அப்படின்னு மகா கேட்க, ஆமாம் உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னு சீதா கேட்க, ஆமாம் நான் உங்களை கேட்டா எங்களை திருப்பி நீ கேள்வி கேட்பியா, கேள்வி கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கிறாங்க அர்ச்சனா. அதான் கேமரா வச்சது யாருன்னு தெரிஞ்சிருச்சுல, தெரிஞ்சுக்கிட்டு எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு சீதா கேட்க, அண்ணே எல்லாத்துக்கும் நீ தான் கொடை பிடிச்சி நினியா, யோ வாயை திறந்து சொல்லி தொலையா அப்படின்னு மகா கேட்க, மகா உண்ட வீட்டுக்கே துரோகம் பண்ண இந்த ஆளு இனிமேல் இந்த வீட்டில் இருக்கணுமா சொல்லு மகா அப்படின்னு அர்ச்சனா கேட்க, சத்யா எப்படி வந்தா, அவனுக்கும் இந்த சதி வேலைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு மகா கேட்டுட்டு இருக்க, ரொம்ப சிம்பிள், எதிரி ஒன்னாயிட்டோம், அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டோம், அவரே எங்களுக்கு உதவி பண்ணாங்க, ஆமா அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சீதா கேட்க, அதுக்கு என்னவா, என்ன தைரியம் இருந்தா என் ஆஃபீஸ்க்குள்ள கேமரா வச்சிருப்பேன், அவளை கொல்லாம விட மாட்டேன், அவன் சாவன் ஏன் கையால தான் அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க, இது வரைக்கும் நீங்க எத்தனை பேரை கொலை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சீதா கேட்க, ஏ தையல் வேணாம் என்ன தேவையில்லாம வெறியேத்தாத அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, நான் அவங்கள வெறியேத்தலப்பா, ஏற்கனவே உங்களுக்கு வெறி பிடிச்சிருச்சு அப்படின்னு சீதா சொல்ல, ஏய் நீ என்ன பண்ணிருக்கன்னு தெரியுமா, யாரு தூக்கி உள்ள வச்சிருக்கேன்னு தெரியுமா, நானே கொல்ல வெறியில இருக்கேன், யாரு கூட பேசக்கூடாது அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க, ஏன் பேசக்கூடாது, இத்தனை நாள் யார் கூடவும் பேசாம தான் இருந்தோம், இனிமேலும் யார் கூட பேசாம இருக்க முடியாது அப்படின்னு மீரா சொல்லிட்டு இருக்க. மீரான்னு கத்துறாங்க. மகா சும்மா கத்தாதீங்க, பண்ண தப்புக்கு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அவங்களை ஜெயில வச்சிருக்காங்க, இதுக்கே எப்படி கத்துறீங்களே, அப்போ பண்ணாத தப்புக்கு ஜெயிலுக்கு போன சூர்யாக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு மீரா சொல்லிட்டு இருக்க. மீரா நீ எல்லாம் பேசவே கூடாதுங்கிறாங்க மகா, நான் பேசுவேன், பேசாம இருந்திருந்தே என் 2 அண்ணங்களும் நீங்க சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டி இப்ப ஜெயில இருக்காங்க, உங்க பேச்செல்லாம் கேட்டதுக்கு அவங்களுக்கு நல்ல தண்டனை வாங்கி கொடுத்துட்டீங்க
அப்படின்னு மீரா சொல்லிட்டு இருக்க. என்னடி என்னையே எதிர்த்து பேசுறியா நீ அப்படின்னு கேட்க. ஆமா, உங்களை தான் எதிர்த்து பேசுறேன். உங்களால இந்த வீட்டுக்கு ஒரு நல்லது நடந்திருக்கா சொல்லுங்க. நீங்கள் வந்ததுலேருந்து இந்த வீட்டுக்கு எல்லாமே தப்பாக தான் நடக்குது அப்படின்னு சொல்ல. ஆமாண்டி, உனக்கு இந்த வாயால் தான் எல்லாமே தப்பாக நடக்குது. என்னை எதிர்த்தவங்க யாரையும் நான் நிம்மதியாகவே வாழ விட்டது கிடையாது. உன்னை இன்னும் கல்யாணம் ஆகாமே வச்சிருக்கேன் பார்த்தியா, அதுலேருந்தே உனக்கு தெரியலையா என்னை எதிர்த்தா நரகந்தா அப்படின்னு மகா சொல்ல. இதில் பெருமை வேறையான்னு கேட்குறாங்க மீரா. ஆமாண்டி, உன்னை கஷ்டப்பட வைக்கிறதுல எனக்கு ஒரு பெருமை, நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே அப்படின்னு மகா சொல்லியிருக்க. மகா, நீ எதுக்கு இவகிட்ட தேவையில்லாம கத்திட்டு இருக்க? கூடவே இருந்து குளிப்பளிக்கிறான்ல இந்த ஆளு, அவனை தான் முதல்ல ஒழிக்கணும் அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க. பாரு என்ன பாருன்னு சொல்றல, எதுக்காக இப்படி பண்ண, எதுக்காக கூடவே இருந்து குளிப்பறிச்ச அப்படின்னு மகா கேட்டுருக்க. மகா குடும்பத்துக்கு நல்லது பண்ண அப்படின்னு துரை சொல்ல. என்ன மகா குடும்பத்துக்கு நல்லதா? எனக்கு வர கோவத்துக்கு அண்ணன் கூட பார்க்க மாட்டேன், மரியாதை கெட்டு போயிடும். அக்கா வீட்டுக்கார ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கியா, தொலைச்சிருவேன் அப்படின்னு மகா சொல்ல. அவங்க ஒன்றும் காமெடி பண்ணல, நல்லதான் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேத்தையும் அவமானப்படுத்துறதுக்காக ஜெயிலுக்கு அனுப்பல, திருந்தறக்காக தான் ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கோம். திருந்தி வரட்டும்னு சீதா சொல்ல. அவங்க 2 பேரும் திருந்தி வந்துட்டா இவங்க எப்படி சொகுசா வாழ முடியும்? திருந்தாம இருந்தா தானே இவங்க இஷ்டத்துக்கு ஆட முடியும் அப்படின்னு மீரா சொல்லிட்டு. மீரா, எனக்குள்ள இருந்த பொறுமையா நீங்க சீண்டி பாக்குறீங்க. எனக்குள்ள தூங்கிட்டு இருந்த அந்த மிருகத்தை தட்டி எழுப்பிட்டீங்க. இனிமேல் அது தூங்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வேணும்னா ஸ்லீப்பிங் டோஸ் எடுத்துக்க சொல்லுங்க, நல்லா தூக்கம் வரும், கூடவே கொரட்டையும் வரும். மாமா எல்லாம் வேற தனியா இருக்கீங்க, மாத்திரை போட்டுக்கிறத ஒரே வழி அப்படிங்கிறாங்க சீதா. சீதா, இவங்க பண்ண பாவத்துக்கு மாத்திரை போட்டா கூட தூக்கம் வராது அப்படிங்கிறாங்க துரை. அண்ணன் என்னை வெறுப்பேத்தின, இப்பவே உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன் பாத்துக்கோ அப்படின்னு மகா சொல்லியிருக்க. சொல்றியே தவிர கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள மாட்டேங்கிற மகா, இவன் ஒரு விஷச்செடி, வேரோட அழிக்கணும், விட்டு வைக்கவே கூடாது அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க. அனுப்புனா எப்படி அனுப்ப முடியும்? என் கூடவே பிறந்து தொலைச்சிருக்கானே, எப்படி நான் அனுப்ப முடியும் அப்படின்னு மகா கேட்க. இவன் அனுப்பாம வச்சிருக்கிறதுக்கு அது மட்டும் தான் காரணமா அப்படின்னு அர்ச்சனா கேட்க. அக்கா, நீங்க வேற என் நிலைமை புரியாம பேசி டென்ஷன் படுத்தாதீங்க. இங்க நடக்கிறதெல்லாம் நினைச்சா எனக்கு அப்படியே செத்து போயிடலாம் தோடுது அப்படின்னு சொல்லிட்டு மகா போக. மகாலட்சுமி மேடம், இன்னொரு விஷயம், மீராக்காக்கும் சத்யாவுக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சீதா சொல்ல. நான் உயிரோடு இருக்க வரைக்கும் அது நடக்காது அப்படின்னு மகா சொல்ல. கல்யாணம் நடக்கும், ஆனா நீங்க உயிரோடு இருப்பீங்களாங்கிறது நீங்க தான் சொல்லணும். உயிரோடு இருந்தீங்கன்னா உங்க தலைமையில கல்யாணம் நடக்கும், இல்லைன்னா உங்க போட்டோக்கு மாலை போட்டு கல்யாணம் நடத்துவோம் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. என்ன சொன்ன ஏன் போட்டோக்கு மாலை போட்டு கல்யாணம் நடத்துவியா அப்படின்னு சொல்லி கையை உங்க கரெக்டா மது வராங்க. மது வரா அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா காதுல சொல்லுவோம். அப்படியே கையை கீழே இறக்கிறாங்க. செல்வி, காஃபி எடுத்துட்டு என் ரூமுக்கு வா அப்படின்னு மகா சொல்ல. என்னாச்சு மேடம்ங்கிறாங்க மது. அது ஒன்றும் இல்லக்கா, ஒரு டிராமாக்கு ஒத்திக பாக்குறாங்க அப்படின்னு சீதா சொல்ல. அர்ச்சனாவும் மகாவும் அங்கிருந்து போயிடுறாங்க. என்னாச்சுன்னு மது கேட்க. ஒன்றும் இல்லக்கா அப்படின்னு சீதா சொல்ல. சீதா, பெரியவங்க கிட்ட மரியாதையா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்ல. என்ன வயசுலையா இல்லை அனுபவத்திலையா அப்படின்னு சீதா கேட்க. அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மது வந்ததுனால தப்பிச்சா அப்படின்னு மீரா சொல்ல. மது அக்கா வந்ததுனால அவங்க தான் தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க சீதா. எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்க. அப்படியே எபிசோட் முடிச்சிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.